ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ஆஞ்ச், உன்னை ஆண்டி வர சொன்னாங்க. ஆஞ்ச், வழியில குறுக்கா வராத, எனக்கு வழிய விடு. ஹே பியா, இங்க என்ன செஞ்சிட்டீங்க? வா, என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுல. இல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. கம் ஆன் பியா, எங்க கூட வா. ஆமா ரூபி, 5க்கு ரிங்க போட்டு விடு. அஞ்சு அந்த ரிங்க மாட்டின உடனே எனக்கு விடுதலை கிடைச்சிடும். என்ன பாக்குற அஞ்ச்? ரூபி கைக்கு ரிங்க போடு. என்னாச்சுப்பா? ரிங்க போட்டு விடு. என்ன யோசிக்கிற அஞ்ச்? போட்டு விடு. ஆஞ்ச், அந்த ரிங்க போட்டு விடு. அமோன் ஆஞ்ச், உன்னை உருவாக்குன சக்தி பரிதவி போட காத்துக்கிட்டு. இந்த ரிங்க நீ போட்டுக்க. உனக்கு எந்த உதவி தேவைப்படும் போதெல்லாம் இத உரசி என்கிட்ட உதவி கேளு. என்ன யோசிக்கிற அஞ்ச்? போட்டு விடு. பல வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு இந்த சக்திகள் திரும்ப கிடைச்சிக்கு. இனி இங்க இருந்து நான் வெளியேறதை யாராலும் தடுக்க முடியாது. உன் சிரிப்பை நிறுத்து. உன்னால் இந்த இடத்தை விட்டு வெளியேறவே முடியாது. என் வழியை விட்டு விலகிரி.
உன்னால என் விடுதலை தடுக்கவே முடியாது. விலகி போயிருன்னு சொன்ன. நிம்மதியா ஒரு மூலையில போய் முடங்கி கடை. விலகி நில்லு. முயற்சி செஞ்சுதான் பாரு. ரொம்ப குழப்பமாக்கல. நடந்தது என்னன்னு புரியல. இந்த இடத்த சுத்தி மந்திர கட்டு போடப்பட்டிக்கு. நீ இந்த இடத்த விட்டு வெளியேறாம ஈக்கிறதுக்கான மந்திர கட்டு. 700 வருஷமா காத்து கிடக்குற ஆவி சக்தினா எந்த மந்திர கட்டாலும் என்ன ரொம்ப நாளைக்கு கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஹாப்பி ஆகிக்கா. உங்க பையனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நீங்க மாமியார் ஆகிட்டீங்க. இந்த சைத்தானி சின்ன மாமியார். அதே மாதிரி நீங்க மாமனார், நான் சின்ன மாமனார். ஆமா சைத்தாலி, என்கேஜ்மெண்ட் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டான்னு. நான் நினைச்சதை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், அப்புறம் சங்கீத், அதுக்கப்புறம் மேரேஜ். ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்று புரியல. ரூபின பேரண்ட்ஸ் வந்து நம்மள அவசரத்துக்கு ஒத்துப்பாங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? இதை பத்தி நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். அதுதான் கரெக்டா இருக்கும். நீ அவங்க கிட்ட பேசுறது தான் நல்லது. நீங்க இப்பவே உடனே பேசுங்க, இப்பவே கிளம்புங்க. ஆமா வேதஸ்ரீ, ஒருவேளை ரூபின பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா புரோஹிதர் இங்க தான் இருக்காரு, நம்ம முகூர்த்தம் குறிச்சிடலாம். நிச்சயம் நான் அவங்க கிட்ட பேசுறேன். நீ எங்க கிட்ட என்ன சொன்ன? நீ சொல்ற பண்ணிதான் நாங்க கேட்டா எங்க பொண்ணு கூட எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லல. நீ சொன்ன மாதிரி நாங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். உனக்கு அப்பா அம்மாவை எல்லா சடங்கையும் நிறைவேற்றி வச்சோம். இதுக்கு மேலேயாவது எங்க பொண்ணோட எங்களையும் சேர்த்து வை ப்ளீஸ். இங்க பாரு, எங்களை நீ உன் இஷ்டப்படி ஆட்டி வச்சுக்க. இங்க வந்து ஆக்டிங் பண்ணணும்னு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோம். ப்ளீஸ் எங்க பொண்ணை விட்டுடு. ஷடா. ஒரே விஷயத்த உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி புரிய வைக்கிறது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கும் அஞ்சுக்கும் மேரேஜ் நடக்கிற வரைக்கும் உங்க பொண்ணு உங்களால சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களால தான் நான் ப்ராப்ளம்ல மாட்டிக்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அஞ்சிட்ட மோக்கிட்ட எந்த ஒரு சடங்கு தேவையோ ஒரேடியா மேரேஜ் நடத்த சொன்னேன்ல. ஆனா நீங்க அவங்க கிட்ட அந்த வார்த்தையே சொல்லல. அதோட விளைவு தான் இது. ஆஞ்சிட்ட அம்மா நாளைக்கு எல்லா சடங்கையும் வைக்க போறாங்க. ரூபினா அம்மா ஏன் அழுதுட்டீங்க? அண்ட் யூ, இந்த அழுகைய ஃபர்ஸ்ட் நிறுத்து. உலகத்துக்கு முன்னால உங்க பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நடந்துட்டீங்க. ஸோ ஹாப்பியா இருக்கணும். ஒருவேளை அவங்க 2 பேராலும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட முகத்தை ஜென்மத்துல பார்க்க மாட்டீங்க. சொல்றது புரிஞ்சுதா? நான் ஒன்றுதான் தேடிட்டீங்க. என்னாச்சு ஆண்டி? நைட்டு ரொம்ப லேட் ஆகிடு. இதுக்கு மேலே ஏன் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன். பேசாமல் இங்கேயே தங்கிடு. இல்லை ஆண்டி, அது ஆண்டி, மம்மி டேடி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறாங்க. சொன்னீங்கல்ல? நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வாங்க, இப்படி உட்காந்து பேசலாம். மொமெண்ட் டேட், வாங்க. நில்லு. நீ இன்னும் கிளம்பலையா? இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போற?